ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆம் ஹோல் சுற்றளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி கையும் ஆம் ஹோல்லையும் சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஆம் ஹோல் அளவு கண்டுபிடிக்கிறது, கை சுற்றளவு, இது ரெண்டும் தாங்க. இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மெத்தடில் தான் கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆம் ஹோல் சுற்றளவு பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் 1 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிட்டேங்க. அளவு ப்ளவுஸில் இதே அளவு தான் கையே சொல்லியிருக்காங்க, மாற்றம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். எப்பயும் போல் கையோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கையோட அகலம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் வச்சு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸஸாக நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு. அதே மாதிரி கையோட ஆம் ஹோல், அந்த கையோட ஆம் ஹோல் சுற்றளவு பாருங்கள், நான் அதில் இருக்கிற அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இன்ச்சு டேப்பில் எப்படி அதை நம்ம ஈஸியாக இன்ச்சு டேப் இதுலேயும் நம்மளுக்கு மாற்றம் வருது, இதுவே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரின்னா நான் இன்ச்சு டேப்பில் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கையோட உயரத்தை அளக்குறோம். 9 இன்ச்சு வருது. தையலுக்கு எக்ஸஸாக ஒரு தையல் 1 இன்ச்சு விட்ருக்கோம், அதை சேர்த்தா 10. 9 இன்ச்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சு 3 இன்ச்சு நான் குறைச்சிக்கிட்டேன். கையோட சுற்றளவு 3 இன்ச்சு குறைச்சிக்கிட்டேன். 3 இன்ச்சு குறைச்சிங்கனாவே சரியாக இருக்கும். பாருங்கள், கையோட சுற்றளவு 6 இன்ச்சு இருந்தது எனக்கு, அதோட ஒரு 2 இன்ச்சு. இது வந்து கை கொஞ்சம் 6 இன்ச்சுக்கு மேலே போகுதுன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இதுவே நம்மளுக்கு 5, 4.5 அந்த மாதிரியெல்லாம் கை சுற்றளவு வருது அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆம் ஹோல் அதே அளவே சரியாக இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கை சுற்றளவு அவங்களுக்கு கைப்பகுதி அதிகமாக இருக்கும்போது ஆம் ஹோலும் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதாவது பின்பக்கம் வந்து ப்ளவுஸ் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுருக்கம் பின்னாடி தூக்கிக்கிட்டு இல்லாமையும் இருக்கும். அதே மாதிரி முன்பக்கமும் நல்லா கரெக்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், நான் அந்த 8 இன்ச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி எக்ஸஸாக தையலுக்கு போட்டிருக்கோம் விட்டுருக்க துணியவும் நான் கோடு போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த வளைவு போடுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அப்படியே நீங்கள் கர்வாக கொண்டு போய் அந்த 3 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆப்போசிட்டில், அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னாவே சரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஆம் ஹோல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். கை வந்து இந்த அளவுக்கு இருந்தாவே சரியாக இருக்கும். இனிமேல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் வரும்போது எந்த இடத்துல வருதுன்னு நம்ம கரெக்ட் பண்ணோம்னாவே அடுத்தடுத்த ப்ளவுஸில் ஃபினிஷிங்காக உங்களாலேயும் கண்டிப்பாக தைக்க முடியும். பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இனிமேல் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, முன்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு அதையும் கட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு கர்காத் போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு முன்பகுதி பின்பகுதி மாறாமல் இருக்கும். நல்லா தைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். நான் வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன். வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து டைலரிங் கிளாஸ் போயும் புரியலை அப்படின்றவங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்மளுக்கும் கண்டிப்பாக நல்ல முறையில் தைக்க முடியும். பாருங்கள், நான் எக்ஸஸாக இருக்கிறத ஸ்கேலால் கோடு போட்டு நேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கரை பகுதியை நேராக பிரித்து போட்டுக்கலாம். இது வந்து அந்த லாஸ்ட் பீஸுன்றதுனால அந்த 10 பாயிண்ட்டு 15 பாயிண்ட் அதிகமாக இருந்ததுனால நீல வாக்கில் அதிகமாக இருந்தது. பாருங்கள், நான் 2ஆக மடித்து போட்டுட்டு ப்ளவுஸோட சுற்றளவு எனக்கு வந்து ப்ளவுஸோட சுற்றளவு 10 இன்ச்சு இருந்தது, ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கிட்டேன், 12 இன்ச்சுக்கு இருந்தது. அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக போட்டாச்சு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே ஒரு முன்ன வீடியோவில் போட்டிருக்கேன்.
ஒன்றும் இல்லை, ப்ளவுஸை நீங்கள் வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. முன்பக்கம் 2 பின்பக்கம் 2 பகுதி அவ்வளோதான். மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் அப்படியே நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஆம்ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து இங்கே வந்து கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம இன்ச் டேப்பில் அளந்து பாருங்கள். 10 இன்ச் இருந்தது எனக்கு. ஈக்குவல் நேற்று ஓவர்லாக் போடும்போது கீழே விழுந்துருச்சு, ஷார்ப்பு போயிடுச்சுங்க. அதனால் சரியாக வெட்டலை. நான் சாணம் பிடிக்கிறதுக்கு கொடுத்து அதை சரி பண்ணணும். பாருங்கள், நான் அந்த எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு அதிலிருந்து ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் குறுகலாக வேணாம், கொஞ்சம் எனக்கு அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து மாற்றிக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட உயரம் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்புறம் தையலுக்கும் மார்க் பண்ணிட்டேன். அகலம் பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே நான் மேலே வந்து நம்ம அந்த உயரத்துலேயும் 3 இன்ச்சாக மாற்றிக்கிட்டேன். பாக்ஸ் போடும்போது அதை மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், 2ஆக மடித்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இதுக்கும் முன்பக்கம் கழுத்து அகலம் வந்து நான் 3 இன்ச் வச்சுக்கிட்டேன். இவங்க பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. முன்பக்கம் கழுத்து உயரம் இது கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த அகலம் இந்த அளவு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரெடி அளவு 7 இன்ச் இருந்தது. அதனால் நான் ஒரு 6.5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். இன்ச் டேப்பால் அளந்து பார்த்தேன், எனக்கு 7 இன்ச் இருந்தது. நம்மளுக்கு தையலுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 6.5 இன்ச்சாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி இப்போ கஸ்டமர்ஸ் என்ன உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மறக்காமல் அதை கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். பாருங்கள், நான் ஒரு 1/2 இன்ச் மேலேயே வச்சுக்கிட்டேன், 6.5 இன்ச் வச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்பவும் போல் அந்த இது முன்கழுத்தும் அவங்க நல்லா ரவுண்டாக வேணும், வீயாக வேணாம், விரிஞ்ச மாதிரி அதை குறுகல் மாதிரி வேணான்னதுனால நல்லா ரவுண்டாக கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எப்பவும் போலங்க நம்ம வந்து ஷோல்டரோட அகலம் அளவு ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸை வச்சுக்கிட்டேன். ஏன்னா மற்ற எல்லாமே இது கரெக்டாக இருக்குது, கழுத்து மட்டும்தான் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆம்ஹோலோட சுற்றளவு இது பாருங்கள், ரொம்ப ஈஸி. அந்த இன்ச்சு டேப்பால் ஆம்ஹோலோட சுற்றளவை அப்படியே நீங்கள் வச்சு பாருங்கள். எனக்கு வந்து 9 இன்ச்சு இருந்தது, ஷார்ப்பாக 9 இன்ச்சு இருந்தது. இன்னொரு டைம் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள், 9 இன்ச்சு இருந்தது. அதே மாதிரி கையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுலேயும் அப்படியே நீங்கள் அளந்து பாருங்கள் 9 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து சுற்றளவு கையில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், அளவுகள் மாறாது, சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக தைக்க முடியும். பாருங்கள் 9 இன்ச்சு அவங்க உடம்போட சுற்றளவு, ஆம்ஹோலோட சுற்றளவு 9 இன்ச்சு. இப்போ பாருங்கள் உடம்போட சுற்றளவு 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆம்ஹோலோட உயரம் நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு எப்பயும் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்கேலால் பாக்ஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், இன்னும் நீட்டாகவே வரும் உங்களுக்கு. 3 இன்ச்சு இதில் சென்டர்னால் நம்மளுக்கு 6ல் பாதி 3, அதை இந்த 3 டாட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ அளந்து பாருங்கள். தையலுக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அந்த இதுக்கு கீழே வச்சுக்கிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருக்க தையல் அளவை விட்டுட்டு அப்படியே நீங்கள் அளந்து பாருங்கள். எனக்கு கரெக்டாக 9 இன்ச்சு வருது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், முன்பக்க கிராஸோட உயரம் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ வச்சுக்கிட்டேன். அப்புறம் தையலுக்காக ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸஸாக வைக்கலாம். அதே மாதிரி கிராஸோட உயரம் இழுக்காமல் அப்படியே வைங்க, வச்சு அதுவும் தையலுக்கு குறிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி ஆம்ஹோல் உயரம், ஆம்ஹோல் சைடு கிராஸோட உயரம் குறிச்சிக்கிட்டு அதுவும் தையலுக்கு குறிச்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி கழுத்தோட அகலம் வந்து நம்மளுக்கு 3 இன்ச் வச்சுருக்கோம். அப்போ அதோட எக்ஸஸாக 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 4 இன்ச்சு வச்சிங்கன்னா கிராஸோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். சிம்பிள் மெத்தடு தாங்க. பாருங்கள், கிராஸ் இங்கே சென்டர் பாயிண்ட்டாக வச்சு டாட் பிடிக்கும்போது கிராஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா போதுங்க, நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். 30 நிமிஷம் இருந்தால் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டுறது எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.